பிராண்டி செய்திகள். சில்லித்தனமாக கெட்ட வங்கி. 20,000 ரூபாய் பணத்துக்காக அக்காவின் கல்லறையை தோண்டிய தம்பி. மதியம் 1 மணிக்கு எலும்பு கூட்டோடு வந்த ஜீத்து முண்டா. ஒடிசாவையே அதிர வைத்த அந்த ஒரு மூட்டை. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கிற இந்த காலத்துல மனிதாபிமானமே இல்லாம ஒரு வங்கி அதிகாரி நடந்துகிட்ட விதம் இப்போ ஒட்டுமொத்த தேசத்தையே உலுக்கிருக்கு பாஸ். தான் அக்கா கஷ்டப்பட்டு கால்நடைகளை வித்து சேர்த்த 19,300 ரூபாயை எடுக்கிறதுக்காக ஒரு தம்பி அவரோட எலும்பு கூட்டையே மூட்டையில கட்டிட்டு பேங்குக்கு வந்திருக்காரு. செத்தவரை நேர்ல கூட்டிட்டு வான்னு சொன்ன அந்த அதிகாரியோட பதிலுக்கு ஒரு தம்பி கொடுத்த அந்த பதிலடி இப்போ உலகத்துக்கே ஒரு பாதம். இதோ அந்த 7 திடுக்கிடும் அப்டேட்கள். இந்த துயர சம்பவத்தின் 7 முக்கிய தகவல்கள். பணம் யாருடையது? கியூஞ்சர் மாவட்டத்தைச் சேர்ந்த கர்லா முண்டா 56 என்ற பெண்மணி ஆடு மாடுகளை வித்து சேர்த்த 19,300 ரூபாயை ஒடிசா கிராமிய வங்கியில சேமிச்சு வச்சிருந்திருக்காரு. வங்கியின் சில்லித்தனமான பதில். கர்லா முண்டா இறந்து போன நிலையில் அந்த பணத்தை எடுக்க வந்த தம்பி ஜீத்து முண்டாவிடம் பணம் வேணும்னா கணக்கு வச்சிருக்கிறவரே நேர்ல கூட்டிட்டு வான்னு வங்கி ஊழியர்கள் அலட்சியமா சொல்லிருக்காங்க பாஸ். மதியம் 1 மணி பரபரப்பு. அக்கா இறந்துட்டாருன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களான்னு ஆவேசமான ஜீத்து முண்டா மதியம் 1 மணி சுட்டெரிக்கும் வெயில்ல அக்காவோட கல்லறையை தோண்டி எலும்பு கூட்டை எடுத்துட்டு வந்திருக்காரு. 3 கிலோமீட்டர் பயணம். அந்த எலும்பு கூட்டை ஒரு பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையில கட்டி சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் தன் தோள்ல சுமந்து வந்து வங்கியின் வாசல்ல வச்சப்போ ஊரே பீதியில ஆடிப்போயிருச்சு. நாமினி சிக்கல். அந்த வங்கியில நாமினியா இருந்த நபரும் ஏற்கனவே இறந்து போனதால வாரிசு சான்றிதழ் கேக்குறோம்னு சொல்லி அந்த பழங்குடியின மனிதரை அலக்கழிச்சிருக்காங்க இந்த அதிகாரிகள். அமைச்சர் கண்டனம். இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஒடிசா மாநில அமைச்சர் சுரேஷ் பூஜாரி வங்கி ஊழியர்களின் செயல் மனிதாபிமானமற்றதுன்னு சொல்லி அவங்க மேல கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்காரு. உடனடி நிதியுதவி. இந்த அவலத்தை பார்த்த மாவட்ட நிர்வாகம் ரெட் கிராஸ் நிதியிலிருந்து உடனடியா 20,000 ரூபாயை ஜீத்து முண்டாவுக்கு வழங்கியிருக்கு. அவரோட அக்கா பணமும் சீக்கிரம் கிடைக்க வழிவகை செஞ்சிருக்காங்க பாஸ். சம்பவத்தின் பின்னணி. ஒரு பார்வை. பாதிக்கப்பட்டவர் ஜீத்து முண்டா 50, பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். சேமிப்பு தொகை 19,300 ரூபாய். மாலிபோசிக்லை, ஒடிசா கிராமிய வங்கி. அதிகாரிகளின் அலட்சியம். இறந்தவரை நேரில் அழைத்து வர சொன்ன குரூரமான நகைச்சுவை. தீர்வு. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு 20,000 ரூபாய் நிதியுதவி மற்றும் வாரிசு சான்றுகளுக்கு ஏற்பாடு. இந்த நெஞ்சை பதற வைக்கும் சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். விதிமுறைங்கிறது உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு தான், செத்தவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா அந்த செத்தவனையே சாட்சியா கூட்டிட்டு வந்த அந்த தம்பியோட கோபம் அதிகாரத்திமிருக்கு கிடைச்ச சவுக்கடி பாஸ். ஒரு ஏழை மனுஷன் தான் உரிமையை வாங்குறதுக்கு இப்படி ஒரு கொடூரமான வேலையை செய்யணுமா? வங்கி விதிகள் ஏன் ஏழைகளுக்கு இவ்வளவு கடுமையா இருக்கு? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. சமூகத்தின் அனைத்து அநீதிகளுக்கு எதிராகவும் உண்மையை உரக்க சொல்லும் உங்கள் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.